இப்போ ஓடுறதுக்கு ரெடியா இருக்கியா? சூப்பர். நீ ஓடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ அன்னைக்கு என் போன் எடுத்துட்டு ஓடி வந்தப்பவே என்னால அதை உணர முடிச்சது. அப்பவே உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஓடுறப்போ உனக்கு வேற எந்த விஷயத்த பத்தியும் யோசனையே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா உன்னோட ஃபோக்கஸ் அங்க இருக்கிற ட்ராக் மேல தான் இருக்கணும். உன்னால கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியும்னு முதல்ல நீ நம்பணும். அந்த நம்பிக்கை தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இதுல வெற்றி தோல்விங்கிறது எதுவுமே கிடையாது. இதுல நீ எடுக்க போற முயற்சி மட்டும்தான் முக்கியம். தோல்வியை பார்த்து தோண்டு போயிடக்கூடாது. அடுத்தடுத்து முயற்சி பண்ணி உன்னோட இலக்கு என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். உனக்கு அப்பா நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? என்ன சார், தமிழ் ரெடியா இருக்காங்களா? ரெடி சார். சார், இந்த பையனுடைய பேரு பிரவீன். ரன்னிங்ல பெஸ்ட் அத்லட். இன்னைக்கு இந்த பிளேயர் கூட தான் தமிழ் ஓட போறான். சார் என்ன சார் சொல்றீங்க? ஆக்சுவலா பொண்ணுங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியும் பசங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியும் வேற வேற. அதனாலதான் ஜெண்டர் பேஸ்னு காம்படிஷன் தனித்தனியா நடக்குது. நீங்க என்னன்னா ஒரு பையன் கூட தமிழை ஓட வச்சு அவளை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இது எப்படி சார் சரியா வரும்? நீங்க சொல்ற விஷயமெல்லாம் எனக்கும் தெரியும் மிஸ்டர் ஆதி. திடீர்னு உங்க பொண்ணை வந்து காம்படிஷன்ல சேர்த்துக்க சொல்லி கேக்குறீங்க. மத்த பொண்ணுங்களோட ஓடி ஜெயிக்கிறதுக்கு பதிலா பெஸ்டா இருக்க அந்த பையன் கூட உங்க பொண்ணு ஓடி ஜெயிச்சான்னா உங்க பொண்ணை வேலிட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த ஏற்பாடு. தமிழ் பிரவீனை ஜெயிக்கட்டும், அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு. சார், நீங்க சொல்றது சரியா இருக்கான்னு நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க சார். ஓகே சார், தமிழ் யாரு கூட வேணாலும் ஓடி ஜெயிக்கிறதுக்கு தயாரா இருக்க. தமிழ், ஆல் தி பெஸ்ட். ஓகே, பார்த்து ஜாக்கிரதை. உன்னால ஓடி ஜெயிக்க முடியும். அதை நீ நம்புற இல்ல? அந்த நம்பிக்கை ஒண்ணு போதும். உன்னால முடியாத விஷயம்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது.